ஹாய் கைஸ். ஆக்டர் பிரபாஸோட ராஜா சாப் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் தேட்டரில் பார்க்க ஒர்த்தா இல்லைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஹாரர், காமெடி, கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோவான பிரபாஸ் அவங்க பாட்டியோட வாழ்ந்துட்டுருக்காரு. ஹீரோ சின்ன வயசுல இருக்கிறப்ப அவங்க பாட்டி கூட தான் வாழ்ந்துருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்க பாட்டியை தாத்தா விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ பல வருஷம் கழிச்சு அவங்க தாத்தா கிடச்சிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இப்போ அந்த தாத்தாவை தேடி போயிருக்காரு. அப்படி போய் தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதை. ஸ்டோரியை கேட்கும்போது நார்மலான ஸ்டோரி தான், ஆனால் படத்தில் நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் போகும்போது சொல்கிறேன். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, பிரபாஸோட ப்ரெசன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவரோட சாமிங்கான ஆக்டிங் கூட சேர்ந்து பண்ணுற காமெடிஸ் ரொம்ப ரசிக்கப்படியே இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இடத்துல காமெடிஸும் ஓரளவுக்கு ஒர்க்காக இருந்தால் சொல்லணும். எப்போல்லாம் படம் ஒரு மாதிரி லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இடத்துலலாம் காமெடிஸ்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்துச்சு படத்துலேயே. மற்றபடி 3 ஹவர் 10 நிமிஷம் படம் மூச்சு திணற வச்சாங்க. சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இந்த படத்துக்கு ஏன்டா போகணுங்கிற ஃபீல் எந்த படத்துக்கும் போனது கொடுக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக எப்படா படத்தை முடிப்பீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமாக இந்த கதையில் ஹிப்னாட்டிசம்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல கான்செப்டை வச்சு படத்தோட ஸ்க்ரீன் பிளே மொக்கையாக பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இந்த ஹிப்னாட்டிசம் கதையை வச்சு நிறைய படம் பண்ணலாம். அது எதுக்கு ஹாரர் காமெடிகளை கொண்டு வந்தாங்கன்னு சுத்தமாக தெரியலங்க. ஆனால் இதை விட மொக்கையான விஷயம் எதுவாக இருந்துச்சுன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் தாங்க. அனிமல்ஸ்லாம் சிஜி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ரிமோட் கண்ட்ரோல் பொம்மைங்களாக இருக்கும்ல, அதுதான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சிஜி இந்த படத்தில் ஒட்டவே இல்லை. கிராஃபிக்ஸும் அதே மாதிரி தான். நிறைய இடத்துல க்ரீன் மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பச்சையாக தெரிஞ்சுது. இதெல்லாம் மூவி டீம் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் தெரியல. குறிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் விஷுவல்ஸ் அந்தளவுக்கு தேவையே படாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கல் எஃபெக்டே கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டு தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லி விஎஃப்எக்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி கொலன்னு ஆக்கிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி 3 ஹீரோயின்ஸ் இது படத்துக்கு எதுக்குடா யூஸ் பண்ணுறீங்க சுத்தமாக தெரிலங்க. ஒரு கட்டத்தில் இந்த படம் பார்க்கும்போது சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் படங்களில் தான் இந்த மாதிரி ஹாரர் படமாகவே இருந்தாலும் கிளாமரஸ்லாம் நிறையாவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படங்கள்லையும் இருக்குது. இதில் 3 ஹீரோயின்ஸும் பிரபாஸ்க்காக அச்சுக்குவாங்களே. அந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் சந்தானத்தோட 3 தங்கச்சியும் கார்த்திக் பின்னாடி சுற்றுவாங்களே, அப்போ சந்தானம் ஒரு பொண்ணை பிடிச்சி மண்டையிலே கொட்டு வரல, அந்த மாதிரி நான் மட்டும் ஸ்க்ரீனில் இருந்தேன்னா 3 பேரும் மண்டையிலே கொட்டி அமைச்சிருப்பேன். அந்தளவுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு 3 கேரக்டருமே. அண்ட் ஓவராலாகவே இந்த மூவி வந்து ஒரு தற்கொலை முயற்சின்னு தான் சொல்லணும். அண்ட் அதையும் மீறி இந்த படத்தை போய் தேட்டரில் தான் பார்ப்பேன்னு சொல்லி போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தான் சொல்லிப்பேன். அதனால் இந்த பொங்கலை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.